வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. இன்று காலை 9:30 மணி முதல் 10 மணி வரையான நிலையியல் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 10:30 மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பின்னர் முற்பகல் 10:30 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. முன்பகல் 10 மணி முதல் 11:30 வரையான நேரம் நிலையல் கட்டளை 27 2 கீழான கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளை மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிற்பகல் 3:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரையான நேரம் அரசாங்கத்தினால் பிரேரிக்கப்பட உள்ள ஒத்திவைப்பு விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைய தின நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருந்த இந்த பின்னணியில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தலையில் பிரச்சினை என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தாசுரு ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதனையடுத்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கடந்த 29ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலேயே தன்னை போக்குவரத்து காவல்துறையினர் மறைத்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போதே இவ்வாறு காவல்துறையினர் தன்னை விசாரணை நடாத்தினர். தனது வாகனத்தில் VIP விளக்குகள் போடப்பட்டிருந்ததாக தெரிவித்து அவர்கள் தன்னை மறைத்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் உரையை இடைநிறுத்திய சபாநாயகர், நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்திருக்கிறீர்கள், எனவே தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என அறிவித்த பின்னர் தனது உரையை ஆங்கிலத்தில் ஆற்றியமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் உரையாற்றிய அர்ஜுனா தன்னை அனுராதபுரம் பகுதியில் வைத்து காவல்துறையினர் மறைத்ததாகவும் தனது அடையாள அட்டை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது, நாடாளுமன்றத்தால் தரப்பட்ட தற்காலிக அட்டை தன்னிடம் உள்ளது என்றும் அதனை காட்ட முற்படும் போது அந்த போக்குவரத்து காவல்துறையினர் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக சொல்லியிருந்தார். இதனையடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ஜுனா எம்பியை பார்த்து, உங்களுடைய அடையாள அட்டை நாடாளுமன்ற அலுவலகத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது, அதனை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளீர்கள் என சுட்டிக்காட்டியிருந்தார். இதனையடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நடந்த உரையாடலை காவல்துறையினர் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளிவிட்டதாகவும் காவல்துறையினரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் சொல்லியிருந்தார். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு காவல்துறையினர் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார். இந்த நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் சத்தமாக தெரிவித்திருந்தார். இதன்போது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தாசுரு ஜெயசேகர, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கிறது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடுந்தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு தலையில் பிரச்சினை என்றும் தயாசிரி சுட்டிக்காட்டியிருந்தார். இதனையடுத்து உரையாற்றிய சபாநாயகர், நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும், இதில் பாகுபாடு இல்லை என அறிவித்ததுடன் அர்ஜுனா எம்பி சபையில் கூறிய தகாத வார்த்தைகளை கன்சர்ட்டிலிருந்து நீக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக இந்த உரைகளை கன்சர்ட்டிலிருந்து நீக்குவதால் பயனில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பிரபல டியூட்டியூப்பர் என்றும் அவர் உரையாற்றும் இந்த நேரத்திலேயே அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் தொடர்ச்சியாக என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.